ஹே கைஸ், இன்னைக்கு இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட ஒரு சூப்பரான சட்னி 10 மினிட்ஸ்ல எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது 5 தக்காளி, 7 மிளகாய், ஒரு சின்ன சைஸ் புளி, 6-7 பல் பூண்டு, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. இந்த சட்னி நம்ம அரைக்க ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், இதை வதக்க ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். கண்டிப்பா இந்த சட்னி ரெடி பண்ண 10 மினிட்ஸ் மேல டைம் எடுக்கவே எடுக்காது. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமா கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்தீங்கன்னா ஸ்மெல் நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க டொமேட்டோ பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இந்த பச்சை ஸ்மெல் போறது வரை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாரு, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு தக்காளி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், 5 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ பாருங்க, தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு. சட்னி நல்லா சூப்பரா திக்கா நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த சட்னி டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.